ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 2வது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும். பயிற்சி 2.2ல் 2வது கொஷினில் 5 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். இப்போ கொஷின் பாருங்கள். பின்வரும் ஒவ்வொரு தசம எண்ணையும் சதவீதமாக மாற்றுக. தசம எண்ணை கொடுத்துக்கிறாங்க, நம்ம சதவீதமாக மாற்றணும். அப்போ சதவீதமாக மாற்றணுன்னா நம்ம 100% பெருக்கிடணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இது பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின் 0.282. அப்போ சதவீதமாக மாற்றினா 100% பெருக்கிடும். அப்போது 0.282 இஸ் ஈக்குவல் டு 0.282 பெருக்கல் 100%. அதுக்கப்புறம் பாருங்கள், இது தசம எண்ணாக இருக்குது. முழு எண்ணாக மாற்றணுன்னா பாருங்கள், இங்கே எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 நம்பர் இருக்கிறதுனால இது 1000ஆல் நீங்கள் வகுத்திங்கன்னா நம்பராக மாறிடும். இப்போது 282 வகுத்தல் 1000 பெருக்கல் இது 100%. அப்போ பார்த்திங்கன்னா 100 100 இது 500 1000ன்னு வரும். அப்போது என்ன மீறுது? 282/10%. அப்போது இது நீங்கள் 10ஆல் வகுத்திங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும் முன்னாடி. அப்போது இங்கே புள்ளி வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 28.2%. அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள். 1.51. இதுவும் அதே மாதிரி தான். 1.51 இஸ் ஈக்குவல் டு 1.51 பெருக்கல் 100%. அப்போது இது நம்பராக மாற்றணுன்னா பாருங்கள், 1 2 நம்பர் இருக்குதுங்களா? அப்போ 100ஆல் இது வகுத்திங்கன்னா நம்பராக மாறிடும். அப்போ 151/100 பெருக்கல் 100%. அப்போ இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குது? 151%. புரிஞ்சுதுங்களா? இதுக்கு அவ்வளோதான் ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 3வது கொஷின் 1.09ன்னு கொடுத்துக்குறேன். அதே மாதிரி தான் இதுவும். 1.09 இஸ் ஈக்குவல் டு 1.09 பெருக்கல் 100%. அதுக்கப்புறம் இது பாருங்கள், 1 2 இருக்குது. 2 இருக்கிறதுனால 100ஆல் வகுக்கணும். அப்போது 109/100 பெருக்கல் 100%. அப்போ இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆகிடும். அப்போ எவ்வளோ மீறுது? 109%. அப்போ இது கேன்சர் பார்த்திங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் 4வது கொஷின் பாருங்கள். 0.71. அப்போது 0.71 இஸ் ஈக்குவல் டு 0.71 பெருக்கல் 100%. அப்போது இது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 1 2 நம்பர் இருக்குங்க. 100ஆல் வகுத்திங்கன்னா இது நம்பராக மாறிடும். அப்போது 71/100 பெருக்கல் 100%. அப்போ இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆகிடும். அப்போ எவ்வளோ மீறுது? 71%. அதுக்கப்புறம் பாருங்கள், 5வது கொஷின் 0.858. அதே மாதிரி தான். 0.858 இஸ் ஈக்குவல் டு 0.858 பெருக்கல் 100%. அப்போ பாருங்கள், இதில் 1 2 3 நம்பர் இருக்குது. 3 நம்பர்னால் 1000ஆல் வகுக்கும். அப்போ 858 வகுத்தல் 1000 பெருக்கல் 100%. அப்போ இந்த 100 100 500 1000. அப்போ இது எவ்வளோ மீறுது? 858 வகுத்தல் 10%. அப்போது இந்த நம்பரை நீங்கள் 10ஆல் வகுத்திங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி இடது பக்கமாக நகரும். அப்போது இங்கே வரும் புள்ளி. அப்போது 85.8%. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 85.8%. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். 2வதுல இருந்தது 5 கொஷனுக்குமே ஆன்சர் இவ்வளோ தான். புரிஞ்சுதுங்களா?